இன்னைக்கு காலையில் தோப்புக்கு போனேன். போய் பார்வையிடும்போது ஒரு சின்ன நிகழ்வு எனக்கு காலையில் கிடைச்சது. இரவில் காட்டு பன்றிகள் தொல்லைகள் பொதுவாக விவசாய நிலங்களில் இருக்கும். அது தென்னந்தோப்புக்குள்ளே இரவில், அதுவும் கிணற்று பக்கத்தில் ரொம்ப தொலைவு, கிணறு கம்மாய்க்கு ரொம்ப தொலைவு, கிணறு பக்கத்தில் அந்த கோரைக்கிழங்கை சாப்பிட்றதுக்காக ஒவ்வொரு ஒவ்வொரு இதுவாக தோண்டி தோண்டி சாப்பிட்டு நான் மண் அணைச்செல்லாம் ஃபுல்லாக கிளறி விட்டுருச்சு. இந்த கிளறி விட்டு முடிந்த அளவிற்கு பாதிப்பு, பெரிய பெரிய பள்ளத்தை உருவாக்கிடுச்சு. பட்டு மரமண்ணும் தென்னை மரம்னும் தப்பிச்சது. வேறு பயிர்களை அனைத்துமே நாசமாக்கி விட்டுரும். விவசாயிகளுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. இதற்காக நம்ம வேலி அந்த மாதிரி போட்டால் தான் பயிர்களை பாதுகாக்க முடியும். வேலி போடுறதுக்கான செலவு அதிகமாக இருக்கும். அதெல்லாம் நம்ம விவசாயம் தாங்கக்கூடிய சக்தி இருக்கணும். மற்றும் இதற்காக அரசாங்கம் ஏதாவது ஒரு சில மானியங்களை கொடுத்து விவசாயிகள் போட்டால் விவசாயிகளுடைய பயிர் பாதுகாக்கப்படும். அவங்களுடைய உழைப்புக்கு கொஞ்சம் ஊதியமும் கிடைக்கும். இல்லைன்னா விவசாயம் இப்போ அழிந்து கொண்டே இருக்கிறார்கள். விவசாய நிலமும் அழிந்து கொண்டே சுருங்கி கொண்டே இருக்கிறது இயற்கை நிகழ்வுகளால். இதில் காற்று பன்றியின் தொல்லை இருந்தால் இன்னும் கேட்கவே வேணாம். விவசாயம் பண்ணுறதுக்கு நிறைய ஒரு பலன் கொடுக்குற நேரத்தில் அதனுடைய